வணக்கம். பெரியவங்கள்ல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சது என்ன? ஹார்லிக்ஸ். நம்ம வீட்ல இப்போ கிச்சன்ல ஹார்லிக்ஸ் டப்பா இருக்கு அப்டின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்ல யாருக்கும் தெரியாம இப்ப அம்மா இருக்காங்களா? அப்பா இருக்காங்களான்லாம் பார்த்துட்டு, இல்ல கல்யாணம் ஆனவங்கன்னா ஒய்ஃப் இருக்காங்களா? குழந்தைங்க இருக்காங்களான்லாம் பார்த்துட்டு, போய் கிச்சன்ல போய் அழகா ஒரு ஸ்பூன எடுத்து யாருக்கும் தெரியாம வாய்க்குள்ள போட்டுட்டு வருவோம். இன்னமும் இந்த பழக்கம் நெறைய பேர்கிட்ட இருக்கு. உங்களுக்கும் இருக்கு அப்டின்னா, கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஹார்லிக்ஸ எப்படி வீட்டிலேயே ரெடி பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இதுக்கு என்னலாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் கோதுமை, கோதுமை மாவு கிடையாது, கோதுமை எடுத்துக்கோங்க. பாதாம் பருப்பு 50 கிராம், நிலக்கடலை 50 கிராம், பால் பவுடர் 50 கிராம் எடுத்துக்கோங்க. கோகோ பவுடர் 1 ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன். இப்ப நார்மலா ஏலக்காய் தூள் அப்படின்னா, டைரக்ட்டா ஏலக்காவ மட்டும் போட்டு அரைச்சீங்கன்னா, அது நல்லா வந்து தூளா வராது. நெறைய பேர் வீட்ல வந்து பெரியவங்க இருந்தா சொல்லிக் குடுத்துருப்பாங்க. ஏலக்காவோட சர்க்கரைய போட்டு அரைக்கும்போது, அது நல்ல பவுடரா வரும். ஸோ, அது கூடவே சர்க்கரை ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. இப்ப அத என்ன பண்ணணும்னா, கோதுமைய வந்து நல்லா கழுவி எடுத்து காய வச்சுருங்க. வெயில்ல நல்லா காஞ்சதுக்கப்புறம் வாணல்ல போட்டு அதோட கலர் மாறணும், லைட்டா வாசனை வரணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்து தனியா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதே வாணல்ல 50 கிராம் பாதாம் பருப்பையும் நல்லா லேசா வறுத்துக்கோங்க. கலர் மாறும். அதே ப்ராசஸ் தான். நமக்கு அந்த வாசனை வரும் இல்லையா? அந்த டைம்ல பாதாம் பருப்பையும் வேற ஒரு பிளேட்க்கு மாத்திக்கோங்க. அதுக்கப்புறம் தனியா நிலக்கடலை 50 கிராம போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நல்லா தனித்தனியா அரைச்சுட்டு, ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா பவுடர் பவுடர் மாதிரி இருந்தா தானே நமக்கு வந்து ஹார்லிக்ஸ் மாரி பால்ல கலந்து குடிக்க நல்லாருக்கும். அதனால நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது 3யும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே பவுடர் பால் பவுடர் இருக்கு இல்லையா? பால் பவுடரையும் 1/2 கப் சர்க்கரையையும் போட்டு நல்ல மிக்ஸி ஜார்ல பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. அந்த இதையும் இது கூட கலந்துக்கோங்க. அப்புறம் வாசனைக்காக கோகோ பவுடரும், ஏலக்காய் தூளும் இதையும் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு, ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ, இல்ல ஒரு கண்ணாடி டப்பாலையோ, அதாவது ஈரமா இருக்கக்கூடாது. ஈரமா இருந்ததுன்னா கட்டி கட்டியா பிடிச்சு வீணா போயிடும். அதனால நல்ல காஞ்ச டப்பால கொட்டி, நல்லா ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு லாக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க குழந்தைங்களுக்கு, இல்ல உங்க வீட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க நீங்க இத வந்து நான் வீட்ல ரெடி பண்ணேன்னு சொல்லாமலே, இத மிக்ஸ் பண்ணி குடுத்து பாருங்க ஹார்லிக்ஸ்ன்னு. குடிச்சிட்டு அவங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.